பேசுவாங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது 117 வாங்கிட்டோம். வாங்க மாட்டாங்க சார். ஆனா பேசும்போது நாங்கள் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் இப்படி பேசுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? யாராவது சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியில யாரையாவது இப்ப 2024 காமராஜர் ஆட்சி அமைச்சு சொல்லுங்க. நடப்பதே காமராஜர் ஆட்சி அடிப்பாங்க. ஒரு அடி தேவேந்திரன் கன்ஃபியூஸ் வரும். நம்மளோட பயங்கரமா இருக்கு. இது வருது. அப்ப அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணியில இருக்கும்போதே நாங்க ஆட்சி அமைப்போம், நாங்க தான் எதிர்க்கட்சியை செயல்படுறோம்லாம் பேசினார்ல, தனித்த ஆட்சி அமைப்புங்கிற மாதிரி எல்லாம். சோ அந்த மாதிரி நயினார் பேசணும்னு ஒருவேளை எதிர்பார்க்கறாங்களோ? நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? இது ஜெல் ஆகாதுன்னு நினைச்சீங்க. ஒற்றுமை இல்ல கூவிட்டே இருந்தீங்க. ஒற்றுமையான என்ன சார் இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க? நான் சொல்ல விசுவாசத்துக்கு பேர் போனது திமுக கூட்டணி கட்சிகள் பேர் போனது. அவங்களை கேளுங்க. என்ன சார் கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் கடுமை நடக்கு சார். நீங்க ஏர்போர்ட் பக்கத்துல கேட்க மாட்டீங்களா சார்? கேளுங்க. கூட்டு பாலியல் குடும்பம் என்ன சார் புது கலாச்சாரம் ஆயிடுச்சுன்னு கேளுங்க. புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? எந்த ஊர்ல நடக்கலங்க, என்னைக்கு நடக்கலங்க? தினத்தந்தி பேப்பர் காலில் எடுத்து வச்சுங்க. நீங்க கேளுங்க. திமுக பொறுமை யாராவது ஒருத்தரை கேளுங்க. அதை கேட்க கூட்டணி கட்சியில் நான் தேவேந்திரன் கேட்க சொல்லப்பா விசுவாசி. நான் கூட்டணி கட்சியில கேளுங்க. கூட்டணி கட்சிகள் திமுக எல்லாரும் பேசுறாங்க. எங்க பேசுறாங்க சொல்லுங்க. நான் யாராவது அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வீரபாண்டியன் யாராவது ஒருத்தர் கண்டிச்சு பேசி செல்ல பிறந்த என்ன யாராவது ஒருத்தர் கண்டிச்சு என்னங்க நடத்திருக்கீங்க ஆட்சி கேட்டுக்கன்னு சொல்லுங்க. ஒரு கண்டனம் என்னங்க? தோழமை சுட்டுதல் கூட இல்லையங்க. நான் ஏற்கனவே வேற பேர்ல சொன்னேன் உங்களுக்கு. இந்தியாவிலேயே பட்டியலினத்துக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக நடக்கும் மாநிலம் தமிழகம். ரவிக்குமார் தான் அதை பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? வேற யார் பேசியிருக்காரு? என்ன பேசியிருக்காரு? வேற யார் பேசியிருக்காரு? என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க. ரவிக்குமார் என்ன பேசினார்? ஆட்சிக்கு ஆதரவு வாபஸ் வாங்க சொன்னாரா? அப்படிதான் பேசணுமா சார்? என்ன நீங்க ஒரு தப்பு நடக்குது, நீங்க தான் பதிவு பண்றீங்க. அதற்கு பொறுப்பு யாரு? மாநில அரசு. அவங்க நான் சொன்னேன் பாஜக உத்தரப்பிரதேசத்துல முகந்திரியா ஒரு கவுன்சிலர் பேசினா இங்க விவாதம் வைக்கிறீங்க. நான் தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான கொடுமை அதிகமா இருக்குங்கன்னு சொன்னா அது பேசுறேன். நாங்க பேசிட்டோம்ல, நான் தான் அறிக்கை கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்களா? அது யாருமே பேசாதப்ப அதை வெளியே கொண்டு பேச ஆரம்பிச்சு வைக்கிறது இவங்களா தான். நான் என்ன சொல்ல வரேன், என்ன பேசுனீங்க? நாங்க நியூஸ் வாட்சர், நானும் தான் நியூஸ் போட்டேன், நீங்களும் தான் நியூஸ் போட்டீங்க. முதல்வரே சில விஷயங்களுக்கு வருத்தப்படுறாரு. வருத்தப்படல சார், நடவடிக்கை முதலமைச்சர் செயல்பட வேண்டியவர் சார், வருத்தப்பட வேண்டியவர் இல்ல, செயல்படுற. அப்ப இங்க ஒரு செட்டப் இருக்கு, அதுல அந்த செட்டப்ல தான் எல்லாம் சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன். எல்லாரும் விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப பிஜேபி விசுவாசமா தான் ஏன் வைத்திருச்சல் பண்றீங்கன்னு கேக்குறேன்.